ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கெட் ரெடி வித் மீ. ஸோ சாஃப்ட் கிளாம் மேக்கப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இதில் காட்டியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஸோ மினிமல் ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி சூப்பராக ஒரு கிளாமான மேக்கப் வந்து போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ப்ரெப் வந்து பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து ப்ரைமர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாய்ஸ்சரைசரை ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடது வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். நீங்கள் சப்போஸ் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கன்னா ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கன்சீலரை வச்சு மட்டுமே வந்து ஈஸியான மேக்கப் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கன்சீலர் வந்து நான் நைக்காவோட பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய மீடியம் ஸ்கின் டோனுக்குரிய ஒரு பேலட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னோட ஷேடோட ஒரு ஷேடு கம்மியானது எடுத்து அண்டர் ஐயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கரெக்ட் ஷேடு எடுத்து ஃபுல்லாக வந்து கவரப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு அடியில் இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக தெரியாமல் போயிடும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஈவனாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து ரொம்ப அதிகமான டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா மட்டும் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டார்க் ஷேடாக இருந்தால் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை ஃபேராக இருந்தீங்கன்னா பீச் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இது ரெண்டுமே யூஸ் பண்ணல. என்னோடய ஸ்கின்ல வந்து லைட்டாக தான் வந்து டார்க் சர்க்கிள் இருக்குங்கிறனால ரொம்ப மைல்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃபேஸில் இருக்கிற ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே வந்து என்னோடய கன்சீலர் வச்சே வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக ரெட்டினால் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெட்டினால் நான் வந்து பிகினருங்கிறனால அது சீக்கிரமாக வந்து பர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னமும் வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து என்னோடய ஃபேஸில் கவர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ ஈவன் ஸ்கின்னாக தெரியுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மெப்ளினோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, நீட்டாக க்ளீன் லுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சீலரெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிபி க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இன்றைக்கி வந்து எனக்கு ஆக்னி மார்க்ஸ் வந்து நிறையா இருக்குங்கிறனால நான் கன்சீலரையே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன். ரெண்டும் வந்து சேர்த்து போடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து இந்த சம்மர் டைமில் நம்ம ஸ்கின் வந்து கேக்கியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணுறேன். எப்போயுமே வந்து நான் பென்சிலில் ஃபில் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஐஷேடோ பேலட்டில் வந்து பிளாக் கலர் இருக்குது. ஸோ அதை வச்சே வந்து ஒரு ப்ரஷ்ஷால் ஃபுல் ஐப்ரோஸையும் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்லாக ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் ஐப்ரோ வந்து லெஸ்ஸாக இருக்கோ அவங்க இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ க்ரோத் இருக்காது. ஸோ எப்போ மேக்கப் போட்டனாலும் இந்த மாதிரி ஐப்ரோ வந்து லைட்டாக ட்ரா பண்ணி விடுவேன். இது வந்து நம்ம ஃபேஸை லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஐஸ் மேலே ஐஷேடோஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஐஷேடோ வந்து என்கிட்ட கமெண்ட்டில் ஒரு கேர்ள் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா பண்ணி காட்டுங்கன்னு. இன்றைக்கி வந்து ஒரு க்ளோயி ஒரு கிளாம் டெசர்ட்டி லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா போட்ட மாதிரி தெரியாது, ஆனால் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஐஷேடோ தான் அது. அந்த மாதிரி ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் நைக்காவோட பேலட் வந்து எடுத்திருக்கேன். நைக்காலேயே வந்து இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான பேலட். அரௌண்ட் 340 ருபீஸ் வரும், 350 ருபீஸ் இருக்கும். நான் வந்து நைக்காவில் பிங்க் சைடில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணினப்போ எனக்கு இது வந்து ஃப்ரீயாக கிடச்சது. ஃப்ரீ பைன்னு சொல்லுவாங்களே, ஃப்ரீயாக கிடச்சது. அதுக்கப்புறம் நானேவே வந்து ஒரு பிங்க் கலரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் இருக்கிற ஒரு கலர் எடுத்து ஐஷேடு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் 2 ஐஸ்லேயுமே. நெக்ஸ்ட்டு வந்து அதை விட டார்க்கர் கலர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அது மேலேயே வந்து அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஐஷேடோ ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து கவரப் ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஐலைனர் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதில் நான் இதில் இருக்கிற பிளாக் கலரையே எடுத்து ஒரு ஸ்மோகி ஐ மாதிரியான லுக்கை வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ சேம் ப்ரஷ்ஷை வச்சே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஸ்மோக்கி ஐ மாதிரியே தெரியும். ஆனால் நியூடாக ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். 2 ஐஸ்லையுமே இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஷிம்மரி கிளிட்டரி மாதிரியான ஒரு ஷேட் வந்து கொடுக்க போகிறேன். கோல்டன் ஷேட் பார்க்குறதுக்கு நல்லா கிளாமாக இருக்கும். கண்ணை பார்க்கும்போது எல்லாருமே வந்து நம்ம கண்ணை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதனால் அந்த கண்ணை எப்பயுமே வந்து என்ஹான்ஸ்டாக வச்சுக்கணும். இது வந்து இந்த ஷிம்மரி வந்து ஃபுல் ஐஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அந்த மிடில் ஆஃப் த ஐபால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பண்ணால் போதும். நம்ம கண்ணை இப்படி இப்படி திருப்பும்போது அது ஃபுல்லாக அழகாக பாப் ஆகிட்டு காட்டும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா காஜல். எதுவுமே பண்ணிவிட்டு காஜல் அப்ளை பண்ணலன்னா அது ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மைல்டாக ஒரு காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மெபிலினோட காஜல் தான் எடுத்திருக்கேன். காஜல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ இந்த மஸ்காரா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். யாருக்கெல்லாம் லேஷஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த மஸ்காரா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து மெப்ளினோட பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெப்ளின்து. என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறாலே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நைக்காவோட பிங்க் சேல் வரும் இல்லையா, அதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. அட் ப்ரெசண்ட் கூட நைக்காவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு சில ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வாங்கும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லெஸ் அமௌண்ட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது மெபிலினோடது. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கிற ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக். மேட் இங்க்குன்னு சொல்லுவாங்க, மெப்ளின் மேட் இங்க். ஸோ இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா ரூலர். இது என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு இது வந்து ஃப்ரீ பையில் கிடச்சிது. ரொம்ப ஒரு அருமையான ஷேட். நைட் நேரத்துலலாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து போட்டிருக்கோங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ். ட்ரை சுகர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த ப்ளஷ், ஹைலைட்டர், கான்டோர் இது 3 இருக்கிற மாதிரியான ஒரு பேலட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் ப்ளஷ்ஷே வரலங்க. தயவு செஞ்சு இதை வந்து சூஸ் பண்ணாதீங்க. நான் ஹைலைட்டருக்காக தான் வந்து இந்த பேலட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இதில் ப்ளஷ் வந்து ஒர்க்கே ஆகலை எனக்கு. ஹைலைட்டர் வந்து சூப்பராக ஹைலைட் பண்ணி காட்டும். நம்ம செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இப்போ ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட மூக்காக இருக்கட்டும், நெத்தியாக இருக்கட்டும், எல்லா இடமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மினுமினுன்னு தெரியும் இல்லையா, அது இதிலேருந்து தான் வருது. இது பேர் ஹைலைட்டர். சூப்பராக சிம்பிளாக மைல்டான ஒரு லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸ், எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் போகணுன்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.